Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஹார்முஸ் ஜலசந்திக்குள் நுழையவோ அல்லது வெளியேறவோ முயற்சிக்கும் எந்த ஒரு கப்பலையும் அமெரிக்கா முற்றுகையிடும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை மீண்டும் ஒரு பேரல் $103 தாண்டியது. இது பற்றி விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். ட்ரம்பின் புதிய அச்சுறுத்தலால் போர் பதற்றம் இன்னும் தனியவில்லை, அதிகரிக்கத்தான் செய்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஈரான் அமெரிக்கா இரண்டு பேரும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எங்கே நடத்தினாங்க? பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் நடத்தினாங்க. அமைதி பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் நடந்தது. முடிச்சுட்டு அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் வந்திருந்தார். இன்னும் 2 பேர் வந்திருந்தார். திரு ட்ரம்ப் அவர்களுடைய மருமகன் வந்திருந்தார். அப்புறம் அமெரிக்காவுடைய பிரதிநிதி 3 பேரும் வந்தாங்க. அதே போல் ஈரான் நாட்டில் அவங்களுடைய பார்லிமெண்ட்டுடைய ஸ்பீக்கர் வந்திருந்தார். அந்த குழுவை வந்திருந்தாங்க. 21 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு அமெரிக்காவுடைய துணை அதிபர் புறப்பட்டு சென்றார். எல்லாரும் சொன்னாங்க, அதாவது அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் வருவதற்கு பதிலாக துணை அதிபர், அதாவது அமெரிக்காவில் நம்பர் 2 என்ற அந்தஸ்தில் உள்ளவரே ட்ரம்ப் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் ட்ரம்ப் இதில் மும்முரம் காட்டுகிறார் இந்த பேச்சுவார்த்தையில் என்பது தெரிகிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. சரி, ஆனால் பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வி என்று அமெரிக்கா சார்பாகவும் ஈரான் சார்பாகவும் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு பக்கத்து நாடு தாங்க ஈரான். பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஈரானுடைய பிரதிநிதிகள்லாம் ஈரானுக்கு சென்று விட்டார்கள். பேச்சுவார்த்தை ஏன் தோல்வி என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதிபர் ட்ரம்பே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் பல பாயிண்ட்ஸ் வச்சு பேசணும், பெரும்பாலும் எல்லாத்துலேயும் உடன்பாடு இருந்தது, ஆனால் ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் என்ன சொல்கிறாங்க, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் அணு ஆயுதம் வச்சுருக்கீங்க, நாங்கள் கேட்குறோமா? நாங்கள் அணு ஆயுதம் தயாரித்தா ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் எதிர்ப்பு தெரிவித்து, நாங்கள் யுரேனியமை என்ரிச் பண்ணுவோம், அதன் மூலமாக என்ன வேணாலும் செய்வோம், நீங்கள் எங்களை கட்டுப்படுத்தாதீங்க. ஏற்கனவே 2 முறை ஒரு வருஷத்தில் தாக்குதல் நடத்திருக்கீங்க. அந்த 2 முறையும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே நீங்கள் நடத்திய தாக்குதல். இப்படி ஒரு எதிரியை வைத்துக்கொண்டு அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தில் நாங்கள் ஏன் கையெழுத்திட வேண்டும் என்று ஈரான் அவங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்லை, இந்த பேச்சுவார்த்தை தோல்வி என்று அறிவித்துவிட்டு அமெரிக்காவின் துணை அதிபர் அங்கிருந்து அமெரிக்கா புறப்பட்டு சென்று விட்டார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் நமக்கு தெரியும், ஏற்கனவே அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, லேட்டஸ்ட் அறிவிப்பில் இங்கே பாருங்கள், ஈரானுக்கு பக்கத்தில், ஈரானுக்கு கீழே இருப்பது தான் ஹார்முஸ் ஜலசந்தி என்று அழைப்பார்கள். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் அந்த வீடியோவை நாம் முதல்ல பார்த்துடலாம். லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அதிபயங்கர தாக்குதலை நாம் பார்த்தோம். இதுவரை சுமார் 2000 பேர் லெபனானில் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே ஹெஸ்புல்லா மீது நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஈரான் என்ன சொல்கிறாங்க, லெபனான் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று நீங்கள் உறுதியாக சொல்லும் வரை நிச்சயமாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்கிறாங்க. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதற்கு உடன்படவில்லை. இஸ்ரேல் லெபனான் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதில் இன்னொரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு தந்தை உயிரிழந்து விட்டார். அவருடைய இறுதி சடங்கில் பங்கேற்க அவருடைய சிறிய மகள் வந்திருந்தாள். அந்த இறுதி சடங்கில் போடப்பட்ட அந்த குண்டில் அந்த சிறிய மகள் உயிரிழந்து விட்டார். அந்த குடும்பமே அந்த துக்கமயமான காட்சியை நாம் தற்பொழுது பார்க்கலாம்.
இஸ்ரேலில் அந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் திரண்டு டெல் அவீவில் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எத்தனை வருஷம்தான் எங்களை கொண்டு போய் நீங்கள் போர்க்களத்திலே வச்சுருப்பீங்க, தயவுசெய்து போரெல்லாம் முடித்து கொண்டு அமைதி திரும்ப வேண்டும் என்று தங்கள் நாட்டுடைய அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை பார்க்கலாம். இஸ்ரேல் லெபனான் பக்கத்து நாடு. இங்கே பாருங்கள், லெபனான் என்பது ரொம்ப குட்டி நாடுங்க, ரொம்ப சிறிய நாடு. அங்கே ஹெஸ்புல்லா என்ற அமைப்பு இருக்கிறது. இஸ்ரேல் கடுமையான தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய சேதத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக போர்க்களம் தீவிரமடைந்திருக்கிறது. சரி, இது இஸ்ரேல் லெபனான் இது தொடர்பான காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் திரு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக இங்கே பாருங்கள், ஈரானுக்கு கீழே இங்கே ஒரு ஜலசந்தி இருக்கிறது, அதை நீரிணை என்றும் அழைப்பார்கள், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியில் ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, அரபு நாடுகள்லேருந்து கப்பல்கள் வரணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பகுதியை கிராஸ் பண்ணி தான் அந்த கப்பல்கள் வர வேண்டியிருக்கும். அது போன்ற கப்பல்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஈரான் நாடு அந்த பகுதியை கைப்பற்றியிருக்காங்க. ஈரான் நாடு யாரெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈரான் நாட்டை பொறுத்தவரை தங்களுக்கு நட்பு நாடுகளான அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நாடு இந்தியா, அவங்க இந்தியாவுடைய கப்பலை அனுமதிக்கிறாங்க. அப்படி ஒரு கப்பல் நாளை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை கூட நாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல் வேறு யாராவது நாடுகள் அங்கிருந்து கிராஸ் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நட்பு வட்டாரத்தில் இல்லாத நாடுகள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க. அது சில கோடி ரூபாய் ஒரு கப்பலுக்கு வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கச்சா எண்ணெய் கப்பலை அனுப்பி விடுகிறார்கள். இப்படியாக கடலுக்குள்ளே நிறைய கன்னி வெடிகளும் வைத்திருக்கிறார்கள். இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ஒன்று கப்பல் போனோம் அப்படின்னா உலக நாடுகளுடைய அத்தனை கப்பலும் போகணும், இல்லைன்னா ஒரு கப்பலும் போகக்கூடாது. அது ஈரானுடைய நட்பு நாடுகளுடைய கப்பலை கூட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அமெரிக்காவினுடைய நேவி அங்கே களத்தில் இருக்கும், எந்த நாட்டு கப்பலும் உள்ளே போக முடியாது, வெளியே வர முடியாது. இதனால் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்துவோம். இப்போ ஈரான் மட்டும்தான் வர்த்தகம் செய்கிறாங்க இந்த பகுதியில், இனி எந்த நாடும் வர்த்தகம் செய்ய முடியாது என்று ட்ரம்ப் பேசியிருக்கும் காரணத்தினால கச்சா எண்ணெயினுடைய விலை பேரல் என்று பார்க்கும் பொழுது $103 கிராஸ் பண்ணிடுச்சு. அதாவது ஒரே நாளில் $8 விலை உயர்ந்திருக்கிறது. ட்ரம்ப் இப்படி தொடர்ந்து பேசி அவர் சொல்வதை செய்வாரானால் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கும் என்று உலக நாடுகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். இது பங்குச்சந்தையிலும் இந்த தாக்கம் இருக்கும் என்ற அச்சம் ட்ரம்பினுடைய புதிய மிரட்டலால் எழுந்துள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.